ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவுல கமாண்டர் வல்கர் வந்துட்டு நார்த் கான்டினென்ட்ல டிசாஸ்டர் பீஸ்டுடைய அட்டாக் நடக்க போறதா ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஸ்கிரீனை பார்க்கும்போது அதுல ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்துட்டு 1500 ரீச் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஒரு நார்மல் பர்சன் வந்துட்டு 50 ஸ்டாட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பண்ணா போதும் அவனால லெவல் அப் ஆக முடியும். அதை வச்சு நான் கம்பேர் பண்ணனா இந்நேரத்துக்கு நான் லெவல் 30ல இருக்கணும். என்கிட்ட இருக்க பாசிவ் எஃபெக்ட் மூலியமா என்னுடைய எஜிலிட்டியும் டிஃபென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி என்னுடைய மானா சென்ஸ் மூலியமா என்னால ஈஸியா ரெக்கவர் ஆகிட முடியும். ஆனா என்னுடைய அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. இதே நேரத்துல ஃபுட் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க அந்த இடத்துல இருந்தது ரூமியும் சாயாவும் தான். உடனே அவன் வந்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ எல்லாருமே சாப்பிட்டதுக்காக உள்ள போறாங்க. அங்க இபேரியா இல்லைங்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அவன் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ உடனே சோ வந்துட்டு நான் இப்பதான் அவனை ஹீல் பண்ணேன். ஆனா அவன் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிருந்தான். அதனாலதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே ரூமி வந்துட்டு எனக்கு இப்பவுமே சர்ப்ரைசிங்கா இருக்கு. அந்த நைட் மேர் கிளாஸ நானும் சாயாவும் சேர்ந்துமே டிஃபீட் பண்ண முடியல. ஆனா லெவல் 7ல இருக்க அவன் கிளியர் பண்ணிருக்கான். உடனே சாயாவை பார்த்தேன். என்னாச்சு, என்னுடைய ஃபுட் அவ்வளவு டெலிஷியஸா இருக்கா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் உன் பின்னாடி பாருன்னு சொல்ல கருப்பு கலர்ல ஒரு உருவம் அவன் பின்னாடி நிக்குது. இத பார்த்து பயத்துல ரூமியும் நடுங்க. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்தது இபேரியா தான். அங்க இருக்க ஃபுட்டை வெளுத்து வாங்குறான். இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்தாதன்னு ரூமி கத்த அவன் அது எதையுமே கண்டுக்காம ஃபுட் ரொம்ப டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பவுல காலி பண்ணிடுறான். இதே நேரத்துல கமாண்டர் மெண்டு வந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே சேவியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. நான் சொன்னது கரெக்ட்னா என்னோட கேள்விக்கு பதில சொல்லுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும்? உடனே ரூமி வந்துட்டு என்னுடைய ட்ரீம் சேவியர் ஆகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் உலகத்தை சுத்தி பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எனக்கு பயத்தை உருவாக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா வயசாகிறது. முன்ன மாதிரி நம்ம ஸ்டாமினா இருக்காது, உலகத்தை சுத்தி பார்க்க முடியாது, டேஸ்டுடைய சென்ஸ் கம்மியாகிடும். இதே நேரத்துல சாயா வந்துட்டு நான் பிறக்கும் போதே மெடிக்கல் ஃபேமிலில தான் பிறந்தேன். சோ நான் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். அந்த இடத்துல நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இல்னஸோட வருவாங்க. அது கோல்டா இருக்கட்டும் இல்ல ஃபீவரா இருக்கட்டும், எனக்கு பயத்தை கொடுக்குற ஒரே விஷயம் அதுதான். இதை கேட்ட கமாண்டர் வந்துட்டு நார்மல் பீப்புளை விட அவேக்னருடைய லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 2 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ஃபீவர்லாம் வராது. சோ இதுக்கப்புறம் நீ பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறப்போ உடனே இபேரியா வந்துட்டு இது என்னுடைய டர்ன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகாம போயிடுவேன்னு பயந்தேன். ஆனா இப்போ வந்துட்டு டென்மா கூட சேர்ந்து சண்டை போட முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கேன். உடனே ஹீரோவை பார்த்து உனக்கு எது பயத்தை கொடுக்கும்னு கேட்க என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி சர்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. பசி, கோபம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்னுடைய பாடியை டேக் ஓவர் பண்ணும்போது அப்பதான் சாயாவும் ரிமோவும் என்னோட லைஃப்ல என்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ கமாண்டர் சோ இபேரியன் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடைச்சிருக்கேன். இந்த ஒரு மொமெண்ட் என்னோட லைஃப் லாங் நீடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபியர் வந்துட்டு தனிமையில வாழ்றது. இதை கேட்டு சோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஆரா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு அவனுடைய அட்மாஸ்பியர் பீஸ்ஃபுல்லா இருக்கு. உடனே கமாண்டர் வந்துட்டு இந்த கொஸ்டினை எதுக்கு நான் கேட்டேன்னா இந்த பார்த்து சூஸ் பண்ணதுக்கு ரிக்ரெட் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க சேவியர் ஆகிட்டீங்கன்னா டேஞ்சரான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சேவியருடைய கோல் வந்துட்டு சாகுற நேரத்துல தப்பான பார்த்து சூஸ் பண்ணிட்டோன்னு ரிக்ரெட் பண்ணாம இருக்கிறது. இதை கேட்டு எல்லாரும் அக்ரி பண்ணிட்டேன். அப்படியே சாயாவும் ரூமியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நேஷனல் டோர்னமெண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே நேரத்துல கமெண்டரும் நம்ம போலாமான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள சாயா கிட்ட சில விஷயங்களை நான் கேட்க வேண்டியது இருக்கு. மெயின் டோர்னமெண்ட் அப்போ அது எல்லாத்தையும் கேட்கணும். அப்படிங்கிறப்போ திடீர்னு சோவோட சத்தம் கேக்குது. அவ ஓடி வரத பார்த்த கமாண்டரும் என்ன ஆச்சுன்னு கேட்க சவுத் கான்டினென்ட்ல இருந்து ஒரு டாப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே அவரும் என்னன்னு கேட்க பதிலுக்கு அவளும் அது எக்ஸ்ட்ரீம்லி டாப் சீக்ரெட். கான்டினென்ட் உடைய கமாண்டருக்கும் லெவல் 50க்கு மேல இருக்க சேவியர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். உடனே கமாண்டரும் இவங்க 2 பேருமே நம்ப ஆளுங்க தான், நீ தைரியமா ஷேர் பண்ணுன்னு சொல்ல உடனே அவளும் சவுத் கான்டினென்ட் உடைய கமாண்டர் பால்கர் வந்துட்டு நியூ ப்ராஃபஸிய பாத்திருக்காரு. இன்னும் 3 நாள்ல எக்கச்சக்கமான டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு நார்த் கான்டினென்ட் அட்டாக் பண்ண போறாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு யார் அந்த பல்ச்சர், அவர் சொல்றத நம்பலாமான்னு கேட்க உடனே இபேரியா வந்துட்டு இந்த 5 கான்டினென்ட்லயே ஃபியூச்சரை சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான், அவர் சொல்றது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறப்போ உடனே சோ வந்துட்டு அப்ப இந்த கான்டினென்ட் விட்டு நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்ல பதிலுக்கு கமெண்டரும் சடனா இந்த மாதிரி டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு நம்மள அட்டாக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க டார்கெட் நான் தான் நினைக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தா நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராப்பா இருப்பேன். இதை கேட்டு சோ வந்துட்டு நம்ம ஒன்னும் காம்பேக்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, நீங்க சொன்ன
மாதிரி அதுங்களுடைய டார்கெட் நீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், உடனடியா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோவும் ஜோ சொல்றத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நம்ம கிட்ட மேன் பவர் கம்மியா இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணி அதுங்களை எதிர்த்து சண்டை போடுறேன். பதிலுக்கு கமாண்டரும் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் டென்மா உனக்காக ஒரு வேலையை வச்சிருக்கேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் உங்க ப்ரொடக்ஷனை விட வேற எதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல உடனே கமாண்டர் வந்துட்டு இந்த 5 கான்டினென்ட்லயுமே எக்ஸலண்டான கிராஃப்டர் வந்துட்டு நம்ம இபேரியாவுடைய ஃபாதர் எய்டன் தான், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால நீங்க 2 பேரும் அவரை காட் பண்றதுக்காக போங்க. உடனே ஜோவை பார்த்துட்டு எனக்காக நீ ஒரு 3 ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நார்த் கான்டினென்ட்ல இருக்க மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்களை எவாக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு லெவல் 50ல இருக்க அவேக்னஸ் கிட்ட பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்ல ஃபைனலா ஹிட்டன் இந்த இடத்துக்கு வர சொல்ல இந்த வாட்டி அதுங்களை ஒரு கை பாத்துடலாம்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஜோ வந்துட்டு நீங்க சொன்ன எல்லா ப்ரிப்பரேஷனுமே நான் பண்ணிட்டேன்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹிட்டன் இந்த இடத்துக்கு வந்துருவாருன்னு சொல்ல உடனே அவர் வந்துட்டு நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. பதிலுக்கு அவளும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், ஆல்ரெடி எய்டன் கிட்ட நிறைய ஸ்கில்டு பர்சன் இருக்காங்க, எதுக்கு பர்டிகுலரா டென்மாவை அந்த இடத்துக்கு அனுப்பினீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் ப்ராஃபஸி படி பார்த்தா லெவல் 100ல இருக்க டிசாஸ்டர் பீஸ்ட் இந்த இடத்துக்கு வரப்போதுங்க. டென்மாவுடைய எபிலிட்டிஸ அவன் இப்ப பயன்படுத்திட்டானா அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு அவனை எலிமினேட் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுங்க, அதை அவாய்ட் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசனும் இருக்கு, அவனோட பேட்டில நான் பார்க்கும்போது அவனுடைய அட்டாக் பவர் வந்துட்டு இன்னும் லேகிங்ல இருக்கு. ரீசெண்டா ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், எய்டன் கிட்ட ஒரு கர்மா டூல் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்றதன் மூலியமா அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அட்டாக் பவர், டிஃபென்ஸ், மேஜிக், எஜிலிட்டின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டான அவேக்னரா அவன் உருமாறுவான். இதே நேரத்துல அந்த பல்கர் சொன்ன மாதிரியே அந்த பிளாக் ஸ்டோன் வந்துட்டு மழை மாதிரி பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இபேரியாவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு தூரத்துல உன் வீடு இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவனும் இன்னும் எக்ஸாக்டா 100 கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பீஸ்ட் எப்ப அட்டாக் பண்ணலாம், அதுக்குள்ள அந்த பிளேஸ்க்கு நாங்க ரீச் ஆகணும். இதே நேரத்துல இபேரியா வந்துட்டு எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு அங்க பாருன்னு சொல்ல ஆக்சுவலா இவங்க போயிட்டு இருக்க இடத்துல இப்பதான் அந்த பிளாக் ஸ்டோன் விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்த மத்தவங்களும் பல்ஜர் ப்ரிடிக்ட் பண்ணதை விட இது ரொம்ப சீக்கிரமா நடக்குது அப்படிங்கிறப்போ இப்ப நம்ம ஹீரோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், இதுங்க பல்ஜர் சொன்னதை விட சீக்கிரமா அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணதுனால மக்கள் எவாக்குவேட் பண்றதுக்கு போதுமான டைம் கிடைச்சிருக்காது. இப்ப மட்டும் நான் இங்க இருந்து போயிட்டேன்னா இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். நாங்க 2 பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், இருந்தாலும் இபேரியா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல, அவனோட அப்பாவை நினைச்சு வரி பண்றான்னு எனக்கு புரியுது. இப்ப மட்டும் நான் சிட்டிசனை காப்பாத்தணும்னு சொன்னா அவன் கண்டிப்பா என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவான். உடனே இபேரியா வந்துட்டேன் டென்மா சீக்கிரம் வா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆயிருப்பான். அங்க இருக்க பீஸ்ட் எல்லாமே லெவல் 20க்கு மேல இருக்கும், ஹை லெவல் அவேக்னஸ் இல்லனா அங்க இருக்க மக்கள் எல்லாமே இறந்துருவாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அப்பனா பிளான கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சிட்டில இருக்க இந்த பீஸ்ட ஒரு கை பார்க்கலாம்னு சொல்ல அப்படியே சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபயர் கோலம் தான் வருது. இதை பார்த்த ஒருத்தனும் 3 பீஸ்ட் வந்துட்டு லெவல் 15லயும் ஒரு பீஸ்ட் வந்துட்டு லெவல் 16லயும் இருக்கு, இது என்னதான் டஃபா இருந்தாலும் லெவல் 20 பீஸ்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராக் ஷீல்ட யூட்டிலைஸ் பண்றான். எல்லாருமே என் பின்னாடி ஹோல்ட் பண்ணுங்க, நான் சொல்லும் போது கவுண்டர் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல இதே நேரத்துல அந்த கோலம் வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிடுதான். ரொம்ப தூரத்துல போய் விழுந்த அவனும் இதுங்களை டிஃபீட் பண்றது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த மத்தவங்களும் நம்ம டீம்லயே ஹையஸ்டான டிஃபென்ஸ் இருக்க ஒரே பர்சன் அவன் தான், அப்படிப்பட்டவனையே ஒரே அட்டாக்ல நாக் அவுட் பண்ணதுங்கன்னா இதுங்களை எதிர்த்து நம்மளால வின் பண்ண முடியாது. உடனே பக்கத்துல இருக்கவனும் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க இந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு பின்னாடி ஒரு கோலம் நிக்குது. இதை நோட்டீஸ் பண்ண அவனும் ப்ளீஸ் எனக்கு கொண்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாட்டர் கேனனை யூட்டிலைஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னுடைய முடிவுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்துட்டு ஒரு வாட்டர் எலிமெண்ட் யூஸர், இந்த இடத்துல எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. உடனே பின்னாடி வந்தவங்க கிட்ட இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக வேணாம், இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன்னு சொல்ல இதே நேரத்துல அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு மேசிவான ஃபயர் அட்டாக்கா லான்ச் பண்ணுது. இதை பார்த்து எல்லாருமே நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைக்க அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவனோட கிறிஸ்டலை வச்சு அதை பிளாக் பண்றான். இபேரியா இதை நான் பாத்துக்கிறேன், இங்க இருக்க சிட்டிசன்ஸை எவாக்குவேட் பண்ணுன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டான். அவன் அந்த மேசிவான ஃபிளேமை ஈஸியா பிளாக் பண்ணிட்டான். நீங்க சேவியரான்னு கேட்க பதிலுக்கு அவனும் இது வரைக்கும் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் ஆகிடுவோம்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை வச்சு அவன் உடம்ப கவர் பண்ணிக்கிறான். அப்பதான் கமாண்டர் சொன்னதை நினைச்சு பாக்குறான், உன்கிட்ட இருக்க அந்த பிளாக் ஹோல் அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ஆனா அது டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கு நிறைய டைமை கன்சியூம் பண்ணுது. நீ டிசாஸ்டர் பீஸ் கூட சண்டை போடும்போது உன்னோட ஷாட்டை நீ மிஸ் பண்ணிட்டனா அதுங்க வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிடும். இதுக்கப்புறம் வர பேட்டில்ஸ்ல அதை ரெகுலரா யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கும். எப்போ
எப்போ உனக்கு மேண்டட்டரியா தேவைப்படுதோ அந்த டைம்ல மட்டும் யூட்டிலைஸ் பண்ண. இதை நினைச்சு பார்த்த ஹீரோவும் அவனுடைய தண்டர் யூட்டிலைஸ் பண்ணி அதை கண்டினியூஸா ஸ்ட்ரைக் பண்றான். ஒரு கட்டத்துல அந்த பீஸ்டுக்கு மேசிவான இன்ஜுரியை கொடுத்துறான். இதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இல்ல, இபேரியாவும் இல்ல. உடனே அந்த வாட்டர் எலிமெண்ட் பர்சனும் அவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புனதை கூட என்னால ட்ராக் பண்ண முடியல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த டிசாஸ்டர் பீஸ்ட என்னால இன்ஸ்டன்டா கில் பண்ண முடியல. இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல இதுவே எனக்கு பெரிய டிராபேக்கா வரும். என்னுடைய அட்டாக் பவரை நான் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.